தன் நலத்தை பற்றி யோசிக்காம யாருனே தெரியாத நபர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோ. அப்படி இந்த வீடியோல ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ செஞ்ச மாபெரும் செயல்களை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மனித நேயத்து மேல ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட பில் கவுண்டருக்கு ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய காப்பாற்றுங்க, அவளால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. அப்ப அங்க இருந்து 2 பேர்கிட்ட அவங்களோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு என்னோட கணவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்த ஒரு கூலி தொழிலாளி அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி செய்யறாரு. எந்தவித மெடிக்கல் ட்ரைனிங்கும் இல்லாத அவரு வாயோட வாய் வச்சு ஊத ஆரம்பிக்கிறாரு. சுமார் 1.5 நிமிடம் இதே மாதிரி செஞ்சு அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றவும் செய்யறாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் ட்ரெயின்ல ஏற முயற்சி செஞ்ச போது கால் தடுக்கி ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இருந்த ஒரு கேப்ல காலை விட்டு மாட்டிக்கிறாரு. அந்த ட்ரெயின் நவுற அவர் வலியால துடிச்சிட்டு இருந்திருக்காராம். அவர் வலியால துடிக்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் கீழே இறங்கி 43 டன் எடை உள்ள அந்த ட்ரெயினை தள்ளி அவரை காப்பாத்தினாங்க. சவுத் கொரியாவில் ஒரு சப்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து ரயில்வே ட்ராக்ல விழுந்துடுது. ட்ரெயின் கிட்ட வந்துட்டதுனால யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ பக்கத்து பிளாட்ஃபார்மில் இருந்த ஒரு 17 வயசு பையன் உடனே ரயில்வே ட்ராக்ல குதிச்சு 2 பிளாட்ஃபார்மை கடந்து அந்த குழந்தைய காப்பாற்றினான். அவனோட இந்த தைரியமான செயலுக்காக அவனை சவுத் கொரியாவோட நேஷனல் செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நெதர்லாண்டில் ஒரு பெண்மணி தன்னோட காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த கார் அப்படியே கீழே போறத பாக்குறாங்க. தன்னோட குழந்தை அந்த கார்ல இருந்ததுனால திரும்பியும் அவங்க அந்த கார் உள்ளார ஏறி பிரேக் போட முயற்சியும் செய்றாங்க. ஆனா அந்த கார் நிக்காம நேரா நதியில போய் விழுந்துடுது. அதை பார்த்த ஒருவர் அவங்கள காப்பாற்றணும்னு அந்த நதிக்குள்ள குதிக்கிறாரு. அவர் குதிக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நதிக்குள்ள குதிச்சு அம்மாவையும் குழந்தையும் வெற்றிகரமா காப்பாத்தினாங்க. நியூயார்க்ல ஒரு 7 வயசு பொண்ணு அபார்ட்மெண்ட்டோட 3rd ஃப்ளோரோட விண்டோல ஏறி அங்க இருந்த ஏர் கண்டிஷனர் பாக்ஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ் வெயிட் தாங்க முடியாம ஆடிட்டு இருந்திருக்கு. தனக்கு ஆபத்து நிகழ போகுதுன்னு தெரியாம அந்த பெண் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கா. திடீர்னு அந்த பாக்ஸ் வேகமா ஆடணும்னே அந்த பொண்ணு கீழே விழுறா. அப்ப கீழே நின்றுட்டு இருந்த ஸ்டீவன் அப்படிங்கிறவரு ஒரு நொடி பொழுதுல அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. ஆனா ஸ்டீவன் அந்த குழந்தைய பிடிச்சதுனால அவரோட கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. People here say you're a hero. Do you agree with that? No, I don't. A hero's a sandwich. I just saw a kid and that's it. You did more than that. Well, I would do the same for any kid. I do it for my own. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் மனித நேயத்து மேல ஒரு நம்பிக்கையை தந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.